புரிவானாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரு சில தினங்களில் மேராஜ் இரவு என்ற பெயரில் தமிழகத்தினுடைய பள்ளிவாசல்கள் வழிபாடுகளால் களை கட்டப் போகிறது. இந்த மேராஜ் இரவு என்ற பெயரில் நடத்தப்படுகிற இந்த கொண்டாட்டங்கள், அலங்காரங்கள், அதற்காக வைக்கப்படுகிற சிறப்பு நோன்புகள், அந்த இரவிலே அவர்கள் செய்யக்கூடிய திக்ரு தஸ்பீஹ் என்ற பெயரில் செய்யப்படுகிற வணக்க வழிபாடுகள், இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் முன்மாதிரியாக சொல்லித்தரப்பட்டதா, ஆதாரம் இருக்கிறதா என்று தேடி பார்த்தால் அது குறித்து எந்த செய்திகளையும் நாம இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளில் பார்க்க முடிவதில்லை. நபிகள் நாயகம் அவர்கள் மிஅராஜ் பயணம் சென்றார்கள், அது நடந்திருக்கிறது, அது உண்மையான நிகழ்வு. திருமறை குர்ஆனே அது குறித்து பேசுகிறது. மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு தன்னுடைய அடியாரை அழைத்து சென்றவன் தூய்மையானவன் என்று அந்த மிஅராஜ் பயணம் குறித்து திருக்குர்ஆனிலே அல்லாஹ் பேசியிருக்கிறான். மிஅராஜுக்கு போய்விட்டு வந்த நபிகள் நாயகம் அவர்களும் அந்த நிகழ்வு குறித்து விலாவாரியாக விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அங்கே தான் என்னென்ன காரியங்களை எல்லாம் கண்டார்கள், நரகத்திலே என்ன கண்டார்கள், சுவனத்திலே என்ன கண்டார்கள், நபிமார்களை எப்படி பார்த்தார்கள், என்னென்ன நபிமார்களை என்னென்ன வானத்திலே அவர்கள் கண்டு சந்தித்து உரையாடினார்கள், விரிவாக நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன செய்தி இருக்கிறது. மிஅராஜிலே தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கினால் அதை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். இதுவெல்லாம் உள்ள செய்தி, இது தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, நம்பிக்கை கொள்ள வேண்டிய செய்தி. ஆனால் இங்கே செய்யப்படுகிற காரியம் என்ன? குறிப்பிட்ட இந்த நாளில் தான் நபிகள் நாயகம் சென்றார்கள் என்று ஒரு தேதியை நிர்ணயித்திருக்கிறார்கள். அவ்வாறு இந்த தேதியில் தான் சென்றார்கள் என்பதற்கு ஏற்க தகுந்த ஆதாரபூர்வமான செய்தி இருக்கிறதா? இரண்டாவது, இந்த தேதிக்கு என்று, அந்த மிஅராஜ் இரவுக்கு என்று சிறப்பு வழிபாடுகள் நபிகள் நாயகம் காட்டி தந்திருக்கிறார்களா? ஒவ்வொரு ஆண்டும் நபிகள் நாயகம் மிஅராஜ் பயணம் போன நாளை நினைவுபடுத்தி, இன்னைக்கு தான் மிஅராஜ் பயணம் போன நாள், அன்னைக்கு நாம் அமல் செய்வோம் என்று அமல் செய்தார்களா? நோன்பு வைக்க சொன்னார்களா? அதற்கென்று சிறப்பு தொழுகைகளை காட்டி தந்தார்களா? எதுவுமே ரசூலுல்லாஹ் செய்யல. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில பார்க்க முடியல. அவர்களுக்கு பிறகு நபி தோழருடைய வாழ்க்கையிலாவது பார்க்க முடிகிறதா? அவர்களோடு பாடம் பயிர்ந்தவர்கள், அவர்களிடத்திலும் அப்படிப்பட்ட முன்மாதிரிகளை பார்க்க முடியவில்லை. பல நூறு ஆண்டுகளுக்கு பின்னால் வந்தவர்கள் இன்றைக்கு தான் போனார்கள் என்று எப்படி சொல்கிறார்கள்? நபிகள் நாயகம் சொல்லாதது, அவர்களுடைய காலத்தை வாழ்ந்தவர்கள் சொல்லாதது, அவர்களுக்கு பின்னால் பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தெரியாத ஒன்று, நபிகளார் சென்று வந்த 1400 ஆண்டுகளுக்கு பிறகு 1200 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்தவர்களுக்கு இன்றைக்கு தான் போனார்கள் என்று எப்படி தெரிந்தது? இதை இவர்களுக்கு கற்றுத்தந்தது யார்? இதற்காக செய்யப்படுகிற வழிபாடுகள் எல்லாம் இறைவனிடத்தில் ஏற்கப்படுமா? நபிகளார் சொன்ன போதனையை நினைக்க வேண்டாமா? மன் அமில அமலன் லைஸா அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நம்முடைய அனுமதி இல்லாமல் யார் ஒரு காரியத்தை செய்கிறாரோ அது அல்லாஹ்விடத்திலே நிராகரிக்கப்படும். நிராகரிக்கப்படுவதற்காக ஒரு தொழுகையா? தொழுகை என்பது நன்மைதான். ஆனால் நிராகரிக்கப்படுகிற நேரத்தில் அதை செய்தால், நபிகளாருடைய அனுமதி இல்லாத வகையிலே அதை செய்தால் அது ஏற்படுத்துகிற தாக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? நபிகள் நாயகமே சொந்தமாக எதையும் மார்க்கத்தின் பெயரால் சொல்ல முடியாது என்றால் இதையெல்லாம் நமக்கு சொன்னது யார்? நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். நம்முடைய ஊரிலே பழக்கத்தில் இருக்கிறது, காலகாலமாக செய்து கொண்டிருக்கிறோம், 50 வருஷம் 100 வருஷமா எதான் கடைபிடிக்கிறோம். இந்த பதிலை எல்லாம் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நாம் சொல்ல முடியுமா என்பதை சிந்தித்து பார்த்தால் இது நன்மை அல்ல, நாளை மறுமையில் நம்மை நரகிலே கொண்டு தள்ளுகிற பாவம் என்பதை புரிந்து நாமும் அதிலிருந்து விலக வேண்டும். நமக்கு அருகிலே பலரும் அந்த காரியத்தை செய்வார்கள். அன்றைய தினத்திலே தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வழிபாடுகளுக்காக புறப்படுவார்கள். குறைந்தபட்சம் உங்களுக்கு அருகிலே இருக்கிற ஒரே ஒரு மனிதனிடமாவது இது குறித்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி இது போன்ற காரியங்கள் நன்மை அல்ல தீமை என்பதை அவர்களுக்கு புரிய வைத்து நேர்வழி நடப்பதற்கு முயற்சி எடுப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள்வானாக. Allah